சக்கராஸோட எனர்ஜி நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும். அதனுடைய டென்சிட்டியாகவும் அதனோட கலராகவும் தான் நம்முடைய ஆறா பிரதிபலிக்குது. அப்போ ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு நிறம் என்பது இருக்குது. சக்கரங்களில் மூலாதாரம் சக்கரன்றது நம்முடைய முதுகு தண்டு அடியில் இருக்குதுங்க. இதுதான் ஆரம்ப சக்கரம், இதுதான் மூலாதார சக்கரம். அதாவது மூலம் என்பது ஆரம்பம், மூல ஆதாரம், ஆரம்பத்தின் ஆதாரம். இந்த இடத்துல நம்ம எந்த சக்தியை நம்ம தெய்வமா நம்ம பார்க்குறோன்னா விநாயகர், கேதுவோட அம்சம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்னா, ஃபர்ஸ்ட் திங்க் நம்முடைய வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னா இந்த மூலாதார சக்தியை பயன்படுத்தும் போது நம்மளுடைய வேலை ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி நம்ம நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்கலாம். அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கில் நல்ல அப்ரிசியேஷன், நல்ல ப்ராஃபிட் பெறக்கூடிய ஆள்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூலாதாரம் சக்கரம் நல்ல முறையில் செயல்பட்டிருக்கும். இதே மூலாதாரம் சக்கரம் ரொம்பவே டெப்ளிசிட் ஆயிருக்கு, அங்கே சரியான ஆற்றல் இல்லாமல் ஆற்றல் குறைவாக இருக்குன்னும் போது அப்போ அந்த மனிதருக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப லோவாக இருக்கும், ரொம்ப லேசினஸாக இருப்பாங்க, வேலையில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப மந்தமாக செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் அதிகமாக வரும். அதாவது இவங்களை வந்து மற்றவங்க ஈஸியாக ஆட்கொள்ள முடியும். இவங்களுக்கு அந்த தலைமை பண்புன்ற அங்கீகாரன்றதே இவங்களுக்கு இருக்காது. இவங்களை மற்றவங்க ஈஸியாக ஆட்கொள்றதுனால இவங்களுக்கு எப்பவுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து எப்பவுமே மூலாதார சக்தியை பயன்படுத்தி அதில் கவனம் வச்சு இவங்க மெடிடேஷன் பண்ணும்போது, லம் என்ற வார்த்தையை சொல்லி மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த மூலாதார சக்கரம் வேலை செய்ய தொடங்கும். அப்படி வேலை செய்யும் போது இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும், இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலை தொழில் முன்னேற்றத்துக்கு இந்த மூலாதார சக்கரம் தான் மூலமாக செயல்படுது. இதனுடைய நிறம் என்பது ரெட் கலர். ஓகேங்களா? ஸோ மூலாதார சக்கரம் ரொம்பவே டெப்ளிசிட் ஆகிருக்கு, குறைவாக இயங்குதுன்னா அப்போ இவங்களுக்கு வேலை தொழிலில் முன்னேற்றம் இருக்காது. நிறைய வேலை இழுத்து போட்டு செய்வாங்க, இவங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியாது. ஓகே, மூலாதார சக்கரம் குறைவாக வேலை செய்யுதுன்னா இப்படி. இதே மூலாதார சக்கரம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வீட்டில் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சைல்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதாவது தூங்குற நேரம் கொஞ்சமாக தூங்குற மாதிரி இருக்கும், ஆனால் முழிச்சிட்டு இருக்க நேரம் எவ்வளோ ஆட்டம் போடுவாங்க, எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க, எவ்வளோ விளையாடுவாங்க, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூலாதார சக்கரம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். அப்போது ஒருத்தர் ரொம்ப அதிகமாக எஃபர்ட் போட்டு நல்ல வேலை செய்கிறாரு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூலாதார சக்கரம் நல்லாவே ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மூலாதார சக்கரம் ரொம்ப டெப்ளிசிட் ஆகிருக்கு, குறைவாக இயங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் சரியாக இருக்காது. இவங்க எல்லாருமே வந்து இந்த மூலாதார சக்கரத்தில் கவனம் வச்சு ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்க. ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வச்சு அதில் இருக்கிற ஆற்றலை குறைக்கணும். ஓகேங்களா? நம்ம கவனம் வச்சு அதை ஆற்றலை அதிகப்படுத்தணுமா குறைக்கணுமான்றது நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் கிளாக் வைஸில் அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூலாதார சக்கரத்தை இயக்க முடியும். ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் இயக்கும் போது அப்போ உங்களுக்கு அந்த மூலாதார சக்கரம் குறையும். அதாவது அந்த மூலாதார சக்கரம் அதனோட சைஸை நம்மளால் குறைக்க முடியும். அதுதான் அந்த ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம எனர்ஜைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூலாதார சக்கரன்ற சைஸ்ன்றது குறையும். அப்போ ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க குழந்தைங்களுக்கு அது குறைக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வளர்ச்சியை, உடல் வளர்ச்சியை கூட பாதிக்கக்கூடும். அதாவது ஒரு குழந்தை ஹைட்டாக இருக்கிற குழந்தை, அந்த வீட்லேயே அந்த ஃபேமிலியிலே எல்லாருமே ஹைட்டாக இருக்காங்க, ஜெனட்டிக்கலாக அவங்க ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த குழந்தைக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னும் போது நம்ம இந்த மூலாதார சக்கரத்தை நம்ம குறைச்சிட்டோம்னா அவங்களுடைய அந்த தன்மை குறைய ஆரம்பிக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு நாம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மூலாதார சக்கரத்தில் நம்ம கவனம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆன்டி கிளாக் வைஸில் குறைக்கணும். அப்படி குறைக்கும் போது நம்ம எண்ணங்கள் வச்சு என்ன எனர்ஜி கொடுக்குறோமோ அதன் மூலமாக அந்த குழந்தைகிட்ட பிரதிபலிக்கும், அவங்களுடைய ஆறால பிரதிபலிக்கும். அதனால மூலாதார சக்கரம் என்பது நமக்கு முக்கியம், வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது.